வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா வரவிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்யா ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா शंकरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा சிவாய நமக. புதுப்பாடி கிராமம் ஆற்காடுலேருந்து 8வது கிலோமீட்டரில் இருக்குது. திருப்புர சுந்தரி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமி. இது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட கோவில்னு தினத்தந்தி மற்றும் குபர்நலம் இந்த நிருபர்கள் சொல்கிறாங்க. இயற்கையாகவே ஒரு பாம்பு புத்து இருக்குது. விநாயகர் துதிக்கையை வாய்க்குள்ளே வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலையும் வலம்புரி இடம்புரி தான் பார்ப்பேன். இங்கே விநாயகர் வந்து துதிக்கையை வாய்க்குள்ளே வச்சுட்டு இருப்பார். முருகர் வந்துட்டு வேலு சேவல் மயில் வாகனம் இங்கே அது கிடையாது. 2 தலை நாகம் 5 தலை நாகம் தான் வெளியில் இருக்கும். கோபுரத்தோடு இருப்பார் முருகர். விவாக பிரச்சனை வம்ச பிரச்சனை கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறக்கலை அப்படின்னாலும் எங்கள் முருகர்கிட்ட வந்து வேண்டினா அது தடையில்லாமல் நடக்கும். ஈசான்யத்தில் சித்தர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது. காஞ்சி மகாபெரிவா 3 வாட்டி இந்த கோவிலுக்கு வந்து 2 நாள் 3 நாள் தபஸ் பண்ணியிருக்காரு. மற்றும் கடகம் மீனம் பரிகார ஸ்தலம். 2வது சிவன் கோயில் எல்லாமே கிழக்கு பார்த்து தான் வாசல் இருக்கும். 10ல் 9 கோவில். ஆனால் இந்த தெற்க பார்த்து வாசல் இருக்கிற கோவில் எல்லா சிவன் கோவிலும் பரிகார ஸ்தலமாகும். ஆல் ஓவர் இந்தியா எங்கே சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். ஆனால் சிவன் கோவிலில் தாத்பரிய பிரகாரம் அம்பாள் தெற்க பார்த்து தான் இருப்பாங்க. கிழக்கு பார்த்து வாசல் தெற்கு பார்த்து தான் அம்பாள் இருப்பாங்க. ஆனால் தெற்க பார்த்து வாசல் அமையிறது 10ல் 1 கோவிலில் தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பரிகார ஸ்தலம். 2வது அம்பாள் பக்கத்தில் நவக்கிரகம் இருக்கிறதுனால நவக்கிரக தோஷங்கள் எல்லாத்தையும் அம்பாளை பார்த்தாலே படிப்படியாக குறையும். 2வது இந்த ஊர் கோவில் எல்லாத்துக்குமே வருமானம் கிடையாது. வெளியிலேருந்து வந்து கொடுக்குறவங்களால தான் இது ஓடின்னு இருக்குது. உண்டியல் கிடையாது. இங்கே வேலை செய்யறவங்க சம்பளம் கிடையாது. அதனால் பிரதோஷம் பண்ணுறோம், 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். சங்கட சதுர்த்தி கிருத்திகை 500 ரூபா வாங்குறோம். மகாசிவராத்திரி ஒரு கால பூஜைக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் எங்களுக்கு வருமானம். பெருமாள் வேதநாராயண பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேதநாராயண பெருமாள், வீர ஆஞ்சநேயர், சப்த மாதா இருக்குது, மாரியம்மன் இருக்காங்க. எல்லாமே அது இல்லாமல் இன்னொரு சிவன் கோயில் பரத்வாஜேஸ்வர முனிவர் கட்டினது ஷடாரண்ய சேத்திரத்தில் வருது. தர்ம சம்பரத்தில் அம்பாள் சமேத பரத்வாஜேஸ்வரர். முக்கியமாக எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கும் ஊர் புதுப்பாடி. என் பேர் முரளிதரன். 8111002406. கார்த்தால 10 மணிக்குள்ளே வந்தால் திறந்து காமிப்போம். சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் வந்தால் திறந்து காமிப்போம். ஏன்னு கேட்டால் இங்கே வருமானம் இல்லாதவங்களாம் எல்லோரும் இருக்காங்க. அதனால் 6 மணிக்கு திறந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. திரும்ப 5 மணிக்கு திறந்து 8 மணி இருக்கிறதுலாம் கிடையாது. 4 கால பூஜையும் கிடையாது. ஒரு கால பூஜை, அதுவும் எண்டோமெண்ட்மும் கிடையாது. கிராமத்தில் தான் இவங்க என்ன கொடுக்குறோமோ அதை வச்சுன்னா பூஜை செய்கிறோம். ராம் ராம் முடிஞ்சதை செய்யும்.